வணக்கம். நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட் என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு உள்ள பிரச்சனை கால் வலி. சுகர்னால மட்டும் கால் வலி வருதா? எதனால வருது? மற்ற ரீசன்ஸ் என்ன? அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். கால் வலிங்கிறது கிட்டத்தட்ட 60லேருந்து 70% ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்றது. சில பேர் எரிச்சல் சொல்லுவாங்க, சில பேர் வலின்னு சொல்லுவாங்க, சில பேர் கால் குத்தல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சுகர்னால நம்ம காலில் உள்ள நரம்புகள் பாதிக்கிறது. சுகர் நரம்பு, இரத்த குழாய்கள், தசைகள், ஸ்கின்னு இது எல்லாத்துலேயுமே பிரச்சனை கொடுக்கும். ரொம்ப காமனாக உள்ளது நரம்பு ரிலேட்டட் பிரச்சனை. சுகர் லெவல் அதிகமாக இருக்கப்பயோ, இல்லை ரொம்ப நாளைக்கு சுகர் இருக்கப்பயோ, இல்லை சுகர் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கப்பயோ என்ன ஆகும்னா நரம்பு பாதிப்பு வருது. நரம்பு பாதிப்பு இருக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா காமனாக சொல்றது எரிச்சல். ஓகேங்களா? சில பேர் வலின்னு சொல்லுவாங்க. சில பேர் மரத்து போயிருக்குது கால் சுடு சில்லுன்னு இருக்குது தெரிய மாட்டேங்குது. நைட்ல எனக்கு படுத்தா பெட்ஷீட் கூட காலில் போட முடியல, அதுவே வலி மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டயபெட்டிக் நியூரோபதி, அதுக்கான அறிகுறிகள். இது இருக்கப்போ நம்ம என்ன பண்ணா பெட்டர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சுகர் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் பண்ணணும். சுகரோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் மேலே ஏறி இறங்குறத கம்மி பண்ணணும். இதுக்கான ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. நேச்சுரலாக நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணுற மெத்தட்ஸ் இருக்குது. ப்ளஸ் மெடிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கால் வலி குணமாகறதுக்கு இல்லை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது, இரத்த குழாய் சம்பந்தமான கால் வலிகள். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் நடந்துகிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு கால் பயங்கரமாக வலிக்கும். ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்த பிறகு கால் வலி பெட்டர் ஆகும். திரும்ப கொஞ்சம் தூரம் நடக்கலாம். ஓகே, இது கிளாடிகேஷன் பெயின் அப்படின்னு சொல்றது. பேசிக்காக என்ன நடக்குதுன்னா, நம்ம நடக்கிறப்போ தசைகளுக்கு ரத்தம் அதிகமாக தேவைப்படுது. ஆனால் ரத்த குழாய்களில் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ரத்தம் காலுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஸோ மசில்ஸ் எல்லாம் டயர்ட் ஆகிட்டு பெயின் கொடுக்குது. உட்கார்றப்ப கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு திரும்ப நடக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆரம்ப அறிகுறி. கொஞ்சம் அதை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் என்ன ஆகும்னா கால் ரெஸ்ட்ல இருக்கப்பவே ரொம்ப வலிக்கும். கால் தூக்கி மேலே வச்சிங்கன்னா ரொம்ப வலிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இந்த இரத்த குழாய் சம்பந்தமான கால் வலி. இந்த மாதிரி என்ன இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் மெடிசன் ப்ளஸ் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. இரத்த குழாய்களில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு பிளட் தின்னிங் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. அடைப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணலாம். மூணாவது பிரச்சனைனா வேரிகோஸ் வெயின். இது எப்படி ரத்தம் காலுக்கு நம்ம போகுதோ அதே மாதிரி கால்லேருந்து ரத்தம் ரிட்டர்ன் ஆகணும் மேலே. ஓகே, அப்படி ஆக முடியாம இந்த வெயின்ஸ்ன்னு சொல்றது, வெயின்ஸ் தான் இந்த ரத்தத்தை கால்லேருந்து மேலே கொண்டு வருது. அந்த வெயின்ஸ்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா காலில் நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கும். கால் உளைச்சல், குத்தல், அரிப்பு, கலர் மாற்றங்கள் அந்த மாதிரி இருக்கிறதும் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு காமனாக உள்ளது. ஏன் அப்படின்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா டயபெட்டிஸ்க்கும் இதுக்கும் ஒபிசிட்டி. ஓகே, வெயிட் அதிகமாக இருக்கப்போ இந்த ரெண்டு பிரச்சனையுமே நமக்கு வருது. ஸோ இதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன அறிகுறிகள் ப்ளஸ் காலில் புண்ணு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. புண்ணு ஆறாமல் இருக்கிறதுக்கு. ஸோ வேரிகோஸ் வெயின் இருந்தாலும் இந்த நரம்பு புடைச்சல் இல்லை இந்த கால் உளைச்சல் இருந்தாலும் நம்ம ட்ரீட் பண்ணுறது ஈஸி தான். ஓகேங்களா? என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு எதர் நம்ம கால் வலிக்கான அந்த ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்லுது, கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங் அது கொடுத்தோம்னா அந்த பம்பிங் கெப்பாசிட்டி பெட்டர் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா காலை தூக்கி மேலே வைக்கிறது, காலுக்கு எக்ஸசைஸ் பண்ணி அந்த காஃப் மசில்ஸை ஸ்குவீஸ் பண்ண வைக்கிறது, அது எல்லாமே பண்ணலாம். இதுலேயும் உங்களுக்கு ரிலீஃப் இல்லை அப்படின்னா சர்ஜரி அவைலபிளாக இருக்குது. அதை பண்ணிட்டாலும் பெட்டர் ஆகிடும். இது மூணாவது ரீசன். நாலாவது ரீசன் பார்த்தோம்னா கிராம்ப்ஸ். திடீர்னு கால் அப்படியே இழுத்த மாதிரி ஆகிடும், வளைஞ்ச மாதிரி ஆகிடும். காலே அப்படியே மசாஜ் பண்ணி விட்டாதான் பெட்டர் ஆகும். அந்த மாதிரி வர்றதும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப காமன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சால்ட் இம்பேலன்ஸ். உங்களுக்கு சுகர் அதிகமாக என்ன ஆகும்னா யூரின்ல சுகர் போகிறப்போ அதோட சேர்த்து சால்ட்டும் வெளியில் போகுது. ஸோ உடம்புல உள்ள சால்ட் லெவல் கம்மியாக ஆரம்பிக்குது. அதோட அறிகுறியாகவும் அந்த கிராம்ப்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏற்கனவே நரம்பு, பிளட் வெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதோட சேர்த்து நமக்கு உப்புச்சத்து பிரச்சனை இருக்கப்போ அது ப்ராப்ளம் அதிகமாக கொடுக்குது. அடுத்தது கால் வலியோட சேர்த்து கால் வீக்கம் அப்படின்னு சொல்றது. இது எதுக்குன்னா இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னா அவங்களுக்கு ஏஜும் அதிகம். ரெண்டாவது அதோட சேர்த்து ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கப்போ என்ன ஆகும், காலில் உள்ள நீர் கோர்க்க ஆரம்பிக்கும்.
கால் நீர் கோர்க்க ஆரம்பிக்கிறப்ப கால் வீங்கி போயிட்டு கால் விரிஞ்சிக்கிட்டு அப்படியே ஜிவி ஜிவின்னு ஒரு வலி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி கால் வீக்கத்தோட சேர்ந்து கால் வலி இருக்குது, எஸ்பெஷலி 2 கால்லயும் இருக்குது அப்படின்னா வந்து உங்களோட ஹார்ட், கிட்னி அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அதுக்கேத்த மாதிரி மெடிசின்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஆனா ஒரு விஷயம் வந்து உடனே நீங்க டாக்டரை பார்க்கணும். ஒரு கால் மட்டும் வீங்குது, செவந்து போகுது, கெண்டைக்கால்ல வந்து இந்த காஃப் மசில்ஸ் அந்த இடத்துல வந்து தொட்டிங்கன்னா கல்லு மாதிரி இருக்குது, வலிக்குது அப்படின்னா வந்து அது நீங்க உடனே டாக்டரை பார்க்க வேண்டிய விஷயம். இது வந்து டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுது. ரத்த குழாய்க்குள்ள ரத்த கட்டு வந்து திடீர்னு ஃபார்ம் ஆகுறது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கால்ல வந்து அதிகமா வரும். இது இருந்ததுன்னா நீங்க உடனே வந்து டாக்டரை பார்த்து என்னென்ன சிகிச்சை எடுத்துக்கணும். அடுத்து தசைகள். தசைகள் வந்து கால் வந்து உழையிறது, கால்ல வலி வந்து இதுவும் வந்து சுகர்னால வரும். ஓகே. ஏன்னா வந்து இப்போ நம்ம மொபிலிட்டி வந்து அதிகமா இல்ல, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரெஸ்ட்லயே இருக்காங்க அப்படின்னா, தசைகள் சுருங்கி விரிகிற தன்மை வந்து கம்மியா இருக்கப்போ சுகரும் அதிகமாகும். அந்த தசைகளும் வந்து வீக் ஆயிறதுனால வருது. போன் கூட வந்து உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் சரி, எல்டர்லி பேஷண்ட்ஸும் சரி, போன்லயும் பிரச்சனை இருக்கும். போன்ல வந்து இப்போ வந்து ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை முட்டியிலயோ, இல்ல வந்து கணுக்கால்லயோ ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கலாம். இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் நல்லா இருக்கேன் டாக்டர். சாயந்தரம்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தூங்கி எந்திரிச்ச பிறகு மட்டும் ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சேன்னா, என்னால முடியவே இல்ல. குதிகால் ரொம்ப வலிக்குது" அப்படின்னு சொல்றது. இது என்னன்னா வந்து டெண்டினைட்டிஸ் அப்படின்னு சொல்றது. இப்ப எப்படி வந்து ஒரு தசை ஆரம்பிச்சு முடியிற இடம்னு சொல்றது, அது டெண்டான் அப்படின்னு அந்த இடத்துல தான் வந்து போன்ல போய் அது ஜாயின் ஆகும். அந்த போன்ல போய் ஜாயின் ஆகுற இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கம் வந்து ஆரம்பிக்கும். இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப காமனா இருக்கும். இந்த வீக்கம் இருக்கிறதுனால குதிகால் மசில்ல வந்து இந்த டெண்டன்ல வந்து நீர் கோத்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கால் வைக்கிறப்போ உயிரே போற மாதிரி கால் வலி வந்து இருக்கும். அடுத்தடுத்து நடக்க நடக்க வந்து பெட்டர் ஆகும். இந்த மாதிரி இருந்ததுனால் நீங்க வந்து காலுக்கு பிசியோதெரப்பி பிளஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம அதை வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இதே மாதிரி தான் அந்த ஷோல்டர்ல கூட சில பேர் வலி சொல்லுவாங்க. அதுவும் வந்து அந்த டெண்டினைட்டிஸ் அதனால வர்றது தான். இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா என்ன நீங்க கவனிக்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து ஒத்த கால் வீக்கம் இருந்துச்சுன்னா உடனே கவனிக்கணும். 2வது வந்து புண்ணு ஏதாவது இருந்ததுன்னா உடனே கவனிக்கணும். ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் சுகர் எப்படி ஸ்கின்ல வந்து மாற்றங்கள்னா திக்கா ஸ்கின் இருக்கதோ, இல்ல ஸ்கின் ரெட் ஆகுறதோ, இல்ல புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகுறதோ இதெல்லாம் இருந்தாலும் நீங்க வந்து டாக்டரை உடனே பார்த்துக்கணும். உங்களோட சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலா வச்சிருந்தீங்கன்னா, உங்களோட ரத்த குழாய்கள், நரம்புகள், தசைகள் எல்லாமே நார்மலா இருக்கும். அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி கால் வலி பிரச்சனை, அதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ், இல்ல கால்ல வந்து சர்ஜரி பண்ண வேண்டியது, கால் ஆம்புடேஷன் பண்றது, அந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து கம்மி பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.